மைக்ரோசாஃப்ட் அவர் கொடுத்த சன்மானம் எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் ரூபாய். இது மூலமா அவர் கிடைச்ச சன்மானம் 80 லட்சம் ரூபாய். எனக்கு தெரிஞ்சு மொத்தமா எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 1 கோடிலாம் டர்ன் ஓவர் தாண்டி போயிருப்பாரு. இதே பிகைன் வுட்ஸ்ல லக்ஷ்மன் அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து வேலை பார்த்தாரு. பிகைன் வுட்ஸ்ல அவர் டெவலப்பராக வேலை பார்த்தார். பேசிக்காக டெவலப்பிங் என்னன்னா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை டெவலப் பண்ணுறது, அடுத்தடுத்த விஷயங்கள் கொண்டு போகிறது தான் டெவலப்பருடைய வேலை. இது அவருடைய ஆர்வம். அவர் படித்த படிப்பு டெவலப்பிங் தான், அவருடைய ஆர்வம் வந்து டெவலப்பிங். அந்த டெவலப்பிங்கில் இருக்கிறதுனால அவர் அது குறித்து நிறைய படிப்பார். அவர் பிகைன் வுட்ஸ்ல நல்ல சம்பளம் வாங்கிட்டு தான் இருந்தார். டெவலப்பிங்கில் அவருக்கு ஆர்வம் இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பித்தார். அதில் ஒரு விஷயம் என்ன பண்ணார்னா, நாமெல்லாம் ஃபேஸ்புக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மெசேஜ் அனுப்புறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்கு, ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். ஆனால் அதே ஃபேஸ்புக்கை அவர் எதுக்கு யூஸ் பண்ணார்னா, இந்த ஃபேஸ்புக்கில் என்ன குறை இருக்குது அப்படின்னு யோசிச்சார். ஃபேஸ்புக்கை யாராவது டெவலப் பண்ணியிருக்கும் தானே, அப்போ அதில் ஏதாவது கண்டிப்பாக குறை இருக்கும் அப்படின்னு அதை குறைய என்னன்னு தேட பார்க்குறாங்க. நமக்கு யாருக்கும் தோணாது ஃபேஸ்புக்கில் என்ன குறை இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம பிரில்லியண்டாக நினைப்போம். ஆனால் ஃபேஸ்புக்கில் என்ன குறை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன கிடைக்குன்னா, ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நம்ம ஃபோனில் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கோம் அந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பக் இருக்குது, ஒரு சின்ன எரர் இருக்குது. இந்த எரரை ஃபேஸ்புக் கண்டுபிடிக்குது. அது இவர் சொல்லி மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. இவர் அனுப்புறாரு, ஒரு இமெயில் அனுப்புறாரு, இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ்புக்கில் இவ்வளோ பெரிய பிழை இருக்குது அப்படின்னு. அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்தியாவை தாண்டி நீங்கள் வெளிநாடுகளில் போனீங்கன்னா இது ஒரு பெரிய பிரைவசி பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து சும்மா விட மாட்டாங்க. ஆள் சூ பண்ணாங்கன்னா பல $1 மில்லியன் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபேஸ்புக். இது ஒரு பெரிய பிரச்சனை. இது லக்ஷ்மன் ஒரு சென்னையை சேர்ந்த ஒருத்தர் அவர் அனுப்புறாரு. அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டான். ஷாக் ஆகிட்டு ஒரு நிறைய $1000s வந்து அவருக்கு சன்மானமாக கொடுக்குறான். ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சு லக்ஷ்மனுக்கு. மைக்ரோசாஃப்ட்டுக்கு போகிறாப்புல, மைக்ரோசாஃப்ட்டில் என்ன தப்பு இருக்கும் அப்படின்னு. மைக்ரோசாஃப்ட்டில் என்ன தப்பு இருக்குன்னு தேடும் போது ஒரு மிகப்பெரிய பக் இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, உங்களுடைய கன்சென்ட், உங்களுடைய எந்த வித ஒப்புதல் இல்லாமலேயே உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணக்கூடிய வழிவகை அங்கே அமைஞ்சிருக்கு. இதை கண்டுபிடிக்கிறாரு. மைக்ரோசாஃப்ட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா நம்ம யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சு மைக்ரோசாஃப்ட்டுக்கு இமெயில் அனுப்புறாரு. மைக்ரோசாஃப்ட் அவர் கொடுத்த சன்மானம் எவ்வளோ தெரியுமா? 80 லட்சம் ரூபாய். இது மூலமாக அவர் கிடைச்ச சன்மானம் 80 லட்சம் ரூபாய். எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 1 கோடிலாம் டர்ன் ஓவர் தாண்டி போயிருப்பார். இதை மாதிரி பக்ஸை கண்டுபிடிச்சது மூலமாக கிடைச்ச சன்மானங்கிறது 1 கோடிக்கு நிச்சயமாக தாண்டி இருக்கும். இது பணம் முக்கியமே இல்லை, பணம் விஷயமே இல்லை. நம்ம 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறோமா 2 கோடி ரூபா சம்பாதிக்கிறோமா விஷயம் இல்லை. அவருடைய ஆர்வம் டெவலப்பிங்கில் இருந்துச்சு. அவர் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், என்னுடைய ஆர்வம் டெவலப்பிங்கில் தான் இருக்குங்கிறத முழுமையாக அதுக்காக தன்னை வற்புறுத்திக்கிட்டார். அதனால தான் அவருக்கு இவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சது. இதில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். நீங்கள் படிக்கிறது படிப்புடையது வந்து ஒரு சம்பாதிப்பதுக்காக நினைக்கலாம், ஆனால் அறிவை பெறுறது தான் முதல்ல, அதன் பின்னால் தான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் படிக்கும் பொழுதே நான் சம்பாதிக்கிறதுக்காக தான் படிக்க போகிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயே தோற்றுடுவீங்க. நான் படிக்கிறது அறிவை வளர்க்கறதுக்காக, அந்த அறிவை வச்சு சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கும் போது நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. லக்ஷ்மன் பண்ணது அதுதான். தன்னுடைய ஆர்வமான ஃபீல்டு என்னங்கிறத பார்த்துக்கிட்டாரு, அதில் தன்னுடைய ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாரு, திறமையை வளர்த்துக்கிட்டாரு, அதன் மூலமாக பணம் சம்பாதித்தார். டைரெக்டாக ஒரு பணம் சம்பாதிக்க நினச்சிருந்தாருன்னா பணம் எந்த ஃபீல்டில் எல்லாம் சம்பளம் கொடுப்பாங்கன்னு பார்த்து வேற எங்கேயோ டைவர்ட் ஆகிருக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியம் ஆர்வம்.